இப்போ நீங்க ஆதவன் படம் பாருங்க, அதுல வர சூர்யா சார் அப்பா இருக்கார்ல ஜட்ஜு, அவருக்கு என்னோட வாய்ஸ் தான். ஓகே. நீங்க சொன்னாதான் ஆக்சுவலி தெரியுது சார் எங்களுக்கு. ஸோ அந்த வாய்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி பேசிடுவேன் நான். கிரேட் சூப்பர் கிரேட். சூப்பர். ஆனா ஒரு ஆக்டரா தான் நீங்க உள்ள வந்தீங்க. அதுவும் உங்களுடைய முதல் படமே வந்துட்டு கோவை சரளா மேம் கூட எல்லாம் ஆக்சுவலி நடிச்சிருந்தீங்க நீங்க. பட் அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்டா வந்துட்டீங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு சில படங்களை நாங்க உங்களை பார்த்தோம். ஸ்பெஷலி கொடி படமாகட்டும், சக்தி திருமகன் படமாகட்டும், உங்களை ஒரு ஆக்டரா பார்த்தோம். அப்படியே ஆக்டிங் திருப்பி அப்படி கண்டினியூ பண்ற ஐடியா இருக்கா சார்? இருக்குமா, வாய்ப்புகள் வருது. இப்போ விஜய் ஆண்டனி சார் தொடர்ந்து வாய்ப்புகள் தரதா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அடுத்த படத்துல நான் நடிப்பேன் இருக்கேன். அதே மாதிரி சக்தி திருமகனுடைய டைரக்டர் அவரும் தொடர்ந்து வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காரு. என்ன ஒரு யங் பீரியட்ல நான் டிராவல் ஆன போது வந்ததுன்னா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏஜ் கிராஸ் ஆனதுனால இப்போ கிடைக்கிற கேரக்டர்ல என்ன ஒரு வித்தியாசமா பண்ணலாம். இப்போ எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் வந்து நான் உதாரணமா வச்சிருக்கிறது வந்து ராஜ்கிரண் சார். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வாங்குற சம்பளத்தை அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. கடவுள் ஆசீர்வாதம்.